என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல, அவரோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாப்புல. அவர் அது இப்போ நானும் அப்படி நம்ம வந்து அப்போ அவர் தான் சொன்னார், மாப்பிள்ளை எப்படி இருக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. டே நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆக போறடா அப்படின்னு. இவர் பார்த்தா சேனலுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு பேர் வச்சு அப்படி அது அவருக்கு தெரியாது. இல்லை சொல்கிறேன் நான் பார்த்தா மாப்பிள்ளை இல்லை ஆக்சுவலி கேட்டு பாருங்க அவங்ககிட்ட சொல்லுங்க என்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு. நான் கூட சரி இது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா ஆதார் கார்டுல பேரு மாத்தில நினைச்சேன். இவர் என்ன கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன். இது உண்மைதானா சார்? இது ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. எனக்கு எப்பதான் தெரியுது மேம், நான் கல்யாணம் பண்ண சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் என் மனசுல இருந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், போன்ல சொன்னேன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு. என்ன டாடி கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்கன்னு, விஷயம் இருக்குடா அப்படின்னு. சரின்னு அப்புறம் அதை விட்டு சொல்ல நான் அப்போ அதாவது பிஃபோர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என் ஷோல எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இது பேரு வந்த ரீசனே அப்பாதான். நான் வந்து சும்மா அவ்வளவு பேச மாட்டேன் யார்கிட்டயும். உங்களுக்கு தெரியல மேம்? எனக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனக்கு எல்லாம் தெரியும். என்னங்க எனக்கு தெரியாட்டியா சொல்லுங்க. அவ்வளவு பேச மாட்டேன். சரி என்னோட சேனல் போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்தேன். ஏன்னா நான் வச்ச போன் வந்து சாம்சங் M31 128GB. அந்த டைம்ல ஒரு 16,000 to 18,000 வந்துச்சு. அந்த போன்ல சரியான போன் மேம். அந்த போன்ல நான் வந்து இப்போ டெய்லி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். டெய்லி ஃபுல் லென்த் வீடியோ போட்டுருந்தேன். அந்த டைம்ல நான் ஒரு 17 வயசு இருக்கும்போது மேம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க வரேன். என் போன் போயிடுச்சு, ஐசி போயிடுச்சு, அடிச்சு போயிடுச்சு. போன் 3.5 வருஷம் ஆச்சு. அவ்வளவுதான், சாம்சங் அவ்வளவுதான். அப்புறம் நான் வந்து அப்பா கிட்ட எனக்கு ஐபோன் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்பவே எப்படின்னா காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன் மேம். குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே 7:30க்கு பஞ்சு வைக்கணும் வச்சு அப்படி ஒரு மாசம் போன் எல்லாமே இருந்துச்சு. கரெக்டா தூங்க 8 மணிக்கு. கஷ்டப்பட்ட வேலை செஞ்சேன்னு சொன்னார். என்ன வேலை? அது எப்படின்னா ஒரு அப்ரெண்டிஸ்க்காக இங்கே வந்திருந்தாப்புல. நைட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க. அப்போனா சரியான டயத்துக்கு ஃபுட்டு தூக்கம் அது 2 இருக்காது. அது அப்படி ஒரு கஷ்டம், வேற எதுவும் இல்லை. அந்த ஷிஃப்ட் பார்த்தனால கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஒரு அப்பாவா நான் கேட்குறேன், இப்போ நம்ம இது இந்த இன்கம் எந்த அளவுக்கு சாத்தியம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ ஒரு இப்போ நீங்களே சொல்றீங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணுக்கு அவர் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இவர் பண்ற இந்த ஒரு விஷயம், ஒரு யூடியூபர்னும் போது நிறைய ஒரு கண்டென்ட் வந்து ரெஸ்பான்சிபிளா நம்ம பண்ணலாம். ஐம் நாட் டெல்லிங் அவர் பண்ற கண்டென்ட் வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு. பட் ஸ்டில் அது மக்கள் கிட்ட போய் சேரும் போது அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கணும். தப்பா போய் ஏன்னா குழந்தைங்க முதல்ல கொண்டு இப்போ யூடியூப் பாக்குறாங்க. இது ஒரு அப்பாவா உங்ககிட்ட கேட்குறேன், இவர் போடுற சில விஷயம் ஒரு ஃபாதரா உங்களுக்கு எங்கன்னா ஹர்ட் ஆயிருக்கா? உண்மையா சொல்லுங்க. நிறைய இடத்துல ஒரு அப்பாவா நிச்சயமா என் பையன் இந்த இடத்துல இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு சின்ன பையனை வந்து எப்படி நீங்க மெச்சூர்டா ஆகணும்னு நினைக்கிறீங்க? மெச்சூரிட்டி வந்து when it comes இல்ல லெட் him இருங்க, அவர் பேசட்டும். அந்த மாதிரி நபரோட ஃபுல் நிறைய வீடியோன்னு பார்த்தது இல்ல. ரீசெண்டா இப்போ வர வீடியோஸ் சொல்லவே மாட்டேது. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆன. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இவருக்கு காதுல போயிருக்கு. ஆனா நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்ன இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நல்லதும் சொல்லுவாங்க, நல்லா வந்திருக்காருன்னு சொல்லலாம். இப்படியும் ஒரு பேர் வரும்போது ஒரு அப்பாவா ஒரு வீட்டுல அம்மாவா இருக்கட்டும், நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? ஒரே ஒரு இது மட்டும் தான் என்கிட்ட என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு சொன்னாங்க. அவரு இது போட்டார்ல, அந்த இவரு ஒருத்தர் டெத் ஆனார்ல, இறந்து போனார், ராகுல். அதுக்கு இவரு ஒரு இது போட்டிருந்தாரு. அவர் வீடியோ கீழே போஸ்டா? அது போஸ்ட் அவர் தப்பா போட்டாப்ல, ஏன் அப்படி போட்டாப்லன்னு மட்டும் அதை பற்றி மட்டும் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க.